ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய 17வது ஆண்டு நினைவிலே நாங்கள் இருக்கிறோம். சாதித்து இருக்கக்கூடிய எங்களுக்கு இருந்த உண்மையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, பல நாடுகள் சேர்ந்து முன்னெடுத்த போரை எதிர்கொள்கின்ற ஒரு போராட்டத்தை பொருளாதார ரீதியாக தாங்கிய ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அந்த பலம் என்பது வார்த்தைகளினால் சொல்லிவிட முடியாதது. அந்த பலத்தை எதிரிகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நாங்கள் உணரவில்லை. எங்களிடம் இப்படியான ஒரு பலம் இருக்கின்றது என்பதையோ, ஒரு வலுவுள்ள இனமாக அரசாங்கத்தின் தீர்மானங்களில், புலம்பெயர் நாடுகளின் அரச தீர்மானங்களில் பங்களிக்கக்கூடிய அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளாத இனமாக நாங்கள் நீண்ட காலமாக இருந்து விட்டோம். பல ஆண்டுகளாக இருந்து விட்டோம். தசாப்தங்களை கடந்து இருந்து வருகின்றோம். அதை எப்படி அவர்கள் எதிரிகள் சாதித்தார்கள் என்று நாங்கள் கவனமாக பார்த்தோமே ஆனால் எங்களை வைத்தே அதை சாதித்திருக்கின்றார்கள். எங்களால் ஒரு அடி கூட நகர முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டைகளை போட்டபடியே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எங்களால் அந்த தடைகளை மீறி கடந்து இன்னொரு பக்கம் செல்ல விரும்பினால் எங்களுக்குள் குழப்பம் வரும். யாராவது எங்களுக்குள் இருக்கின்ற ஒருவர் அந்த குழப்பத்தை மேற்கொள்வார். நீங்கள் ஏதாவது இந்த இனத்திற்காக சிந்திக்க முற்பட்டால் அடுத்த நிமிடமே உங்களை சமூக வலைத்தளங்களினூடாக உங்களை அந்நியப்படுத்தி, உங்களை ஒரு துரோகியாக காண்பித்து அப்படி அடையாளப்படுத்துகின்ற அந்த போக்கெல்லாம் இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இனத்திற்காக யாராவது அர்ப்பணிக்க முன்வந்தால் அவர்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு போக்கு இந்த 15-16 வருடங்களை கடந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த போராளிகளை பிச்சை எடுக்க வைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விளைகின்றது. அதாவது இந்த இனத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க முன் வந்தால் உங்களுடைய நிலை எப்படியாகத்தான் இருக்கும், அதுவும் அந்த மக்களே உங்களை இந்த நிலைக்கு வைத்திருப்பார்கள் என்று அந்த போராளிகளை கச்சாங்கொட்ட வைக்கிறது. அது பிள்ளையாண்டு நான் சொல்லவில்லை. கோயில்களுக்கு முன்பு பிச்சை எடுக்க விரும்புகின்றது. நீங்கள் இன்னும் கவனமாக பார்த்தால் இந்த முன்னாள் போராளிகளை போஷிப்பதற்கென்று யாராவது முன்வந்தால் அவர்கள் திட்டமிட்டு தாக்கப்படுவார்கள், திட்டமிட்டு அந்நியப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் மீது சேறுகளை வாரி இறைக்கின்ற காரியங்களை தமிழ் பெயர்களில் இருக்கின்ற அந்த ஃபேக் ஐடிஸ் செய்து கொண்டிருக்கு. எனவே இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடு. இப்ப நாங்கள் பிரித்தானியாவில் ஊடகங்களை நடத்துகின்றோம். ஒரு முள்ளிவாய்க்கால் நிகழ்வோ அல்லது ஒரு மாவீரத்தின நிகழ்வோ நடத்தப்பட்டால், அந்த நிகழ்வு நடத்தப்பட்ட பிரித்தானியாவில் நாங்கள் ஒரு ஊடகத்தை வைத்திருப்போம் என்றால் இது இங்க இருக்கின்ற ஆஃப்கம் என்று சொல்லப்படுகின்ற அரச கட்டுப்பாட்டின் கீழ் தான் நாங்கள் செயல்படலாம். ஆபீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று கூறுவார்கள். அந்த ஆஃப்காமுக்கு 100க்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் போகும். 100க்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் போகும். அதன் பின்பு அதை ஒரு கேஸாக எங்களை நோக்கி வரும். அதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். ஒரு மாவீர தினம் நடத்தி முடித்து விட்டால் அதை ஊடகங்களில் நாங்கள் ஒளிபரப்பினால் அடுத்த 1 மாதத்திற்கு என்னுடைய முழு பணியும் அதற்கு எதிராக அந்த ஃபைல் பண்ணப்படுகின்ற கேஸ்களுக்கு பதில் வழங்கி சட்ட ரீதியாக அதை அணுகுவதற்கென்றே என்னுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டியிருக்கு. எனவே இப்படி திட்டமிட்டு செய்வார்கள். அதில் இன்னும் நுணுக்கம் இருக்கு. என்னுடைய மகன் இந்த நேரத்தில் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான். அதில் வந்த இப்படியான காட்சி என்னுடைய மகனுக்கு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அவன் 7 வயது சிறுவன். எனவே இந்த தொலைக்காட்சி தடை செய்யப்பட வேண்டும். இப்படி அணுகுவார்கள், இப்படி நெருக்குதல்களை போடுவார்கள். ஆத்மார்த்தமாக ஏதாவது செய்ய முன்வருகின்ற செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்கள் பணிகளை ஆற்றிவிட்டு கிடைக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தில் தான் அவர்கள் பொதுப்பணியை ஆற்றுவார்கள், செயற்பாடுகளை செய்வார்கள், இனம் சார்ந்து சிந்திக்கின்ற அந்த காரியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்கள் மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள், இப்படி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கட்சி வந்தால் அந்த கட்சிக்குள் பிளவு. தேசிய நீக்கிய அரசியல் எப்படி திட்டமிட்டு இலங்கையில் நடைபெறுகின்றது, தமிழ் மக்களிடையே நடைபெறுகின்றது என்பதை பாருங்கள். எங்கோ இருந்து விட்டு வருவார்கள். அவர்களுக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தமே இருக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் களத்தில் நின்று அர்ப்பணிப்போடு நிறைய இழப்புகளை சந்தித்து, ஆபத்துக்களை சந்தித்து, உயிர்களை கைகளில் பிடித்தபடி முதலையின் வாய்க்குள் நின்று களமாடியவர்களை அவர்கள் தேசிய நீக்க அரசியல் செய்வார்கள். சட்ட ரீதியாக அவர்களுக்கு இப்படி ஒரு பரந்த அளவில் பல தளங்களில் ஈழத்தமிழை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த காய் நகர்த்தல்கள் மிக கவனமாக, கச்சிதமாக திட்டமிட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்கின்ற அந்த பாதையில் எங்கள் இனம் பயணிக்காது விட்டால் தொடர்ந்து இன்னும் பல தசாப்தங்கள்
கடந்தும் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் சிரட்டைகளில் கஞ்சிகளை கொடுக்கின்ற அடையாளங்களுடன் மாத்திரம் செய்துவிட்டு இது போன்று பேசிவிட்டு அல்லது அதன் பின்பு வருகின்ற தொழில்நுட்பங்களுடன் தொழில்நுட்ப தளங்களில் நின்று பேசிவிட்டு கடந்து செல்லுகின்ற ஒரு நாள் நிகழ்ச்சியாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இருக்கு. எனவே நாங்கள் இந்த நாளில் இந்த உணர்வுபூர்வமான இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எப்படி இந்த தடைகளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், யார் இந்த தடைகளை போடுகின்றார்கள். நாங்கள் இலகுவாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை செய்கின்றது, சிங்கள அரசாங்கம் செய்கின்றது, சிங்கள பேரினவாதம் செய்கின்றது என்று கூறிவிட்டு கடந்து போகின்றோம். அதை தாண்டி எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை அழித்தவர்கள் யார் என்று நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் எங்கள் எதிரிகள் யார் என்பதை எங்களால் கணக்கிடக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் ஒருவர் இருவர் அல்லது ஒரு நாடு இரு நாடு என்று அல்ல. எங்களை அழித்தவர்கள் முழு உலகமும். அதில் மேற்குலகத்தில் இருந்து, அயல் நாட்டில் இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்பது ஒரு கருவிதான். அது வெறும் அம்புதான். ஈதவர் யார், ஈனெய்தார்கள், அந்த இதற்கான காரணம் இன்னும் இருக்கின்றதா, அது அகன்று விட்டதா, இப்படி பல விடயங்கள் நாங்கள் இனமாக நின்று, தேசமாக நின்று, தேசியத்தின் அடிப்படையில் நின்று நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது உண்மையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் வரலாற்றை அறியாத அல்லது தன்னுடைய கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாத சந்ததி வாழ தலைப்படுவது இயலாத ஒரு காரியம். இன்றைய சூழ்நிலையை பார்க்கிற போது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது சிறுவர்கள் அல்லது எங்களுடைய இளையோருக்கு இந்த வழிகள் எந்த அளவுக்கு கடத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த வடமாகாண சபை இருந்த காலப்பகுதியிலே வடமாகாண சபையினுடைய கல்வி அமைச்சர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். வடமாகாணத்துடைய கொடியை அரைக்கம்பத்திலே பறக்க விடுங்கள், இன்றைய நாள் தேசிய துக்க நாளாக எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய மாணவர்கள் எல்லோருமாக 11 மணிக்கு பாடசாலைகளில் நிறைவடைந்து அவர்கள் முள்ளிவாய்க்காலுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள், இப்படியான அறிவிப்புகள் இருந்தது. ஆனால் இப்போது எதுவும் இல்லை. பாடசாலைகள் வளமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களும் ஒரு 2ஆம் தர நினைவேந்தலை செய்யக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளையவர்களுக்கு எங்களுடையவர்கள் எதற்காக போராடினார்கள், நாங்கள் ஏன் இந்த அளவுக்கு விலையை கொடுத்தோம் என்ற ஒரு கேள்வியை கேட்கிற போது அது தொடர்பான தெளிவூட்டல் இல்லை. 17 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நினைவு கடத்தலை சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 18வது ஆண்டில் காலடி பதிக்கிற போதாவது இதற்கான முன்முயற்சிகளை நாங்கள் எப்படி எடுக்கலாம்? முதலாவது, இந்த பரப்புரைகளை அல்லது நீங்கள் அந்த மக்களை, அந்த அர்ப்பணிப்பை மறக்கின்றவர்கள், சமூகத்திற்கு உதவாதவர்கள் என்கின்ற அந்த அந்த எடுத்துரைப்பு, அதனை நாங்கள் ஊடகமாக நாங்கள் செய்ய வேண்டும், மக்களாக செய்ய வேண்டும். இன்று ஒருவன் இலகுவாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அகற்றிவிட்டு அடுத்த நாள் அதே பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம் என்கின்ற அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அப்படி ஒருவன் செய்துவிட்டால், அப்படி ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய அதிகாரிகள் யாராவது எடுத்து விட்டால், என்ற அதிகாரிகளுக்கு நிர்பந்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி ஏதாவது எங்களுடைய இனத்திற்கு மாறாக, இனத்திற்கு விரோதமாக யாராவது ஒருவன் செய்துவிட்டால் இந்த சமூகத்திற்குள்ளே நடமாட முடியாத நெருக்குதலை, அவமானத்தை அவங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு தலைகுனிவை நாங்கள் ஏற்படுத்த விட வேண்டும். எப்படி ஒரு வீட்டிற்குள் இருந்து கொண்டு அந்த வீட்டுக்கு விரோதமாக செய்துவிட்டு அந்த வீட்டுக்குள் வர முடியாத நிலை குடும்பங்களுக்குள் இருக்கின்றதோ, அதே போன்று எங்களுடைய சமூகத்திற்கு, இனத்திற்கு எதிராக ஒருவன் செயற்பட்டு விட்டு அவன் அந்த இனத்திற்குள் நாளைக்கு ஒரு கௌரவமான மனிதனாக நடமாடலாம் என்கின்ற அந்த எண்ணத்தையே நாங்கள் எடுத்தறிந்து விட வேண்டும். இது இன்று இருக்கின்ற சமூக ஊடகங்களை பாவித்து, ஊடக வலையமைப்பை பாவித்து எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கு. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்களாக என்றால், இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு ஒரு இன அழிப்பு அல்ல என்கின்ற நிலைப்பாட்டை பகிரங்கமாக சொன்ன ஒருவரைத்தான் நாங்கள் இன்று எங்களுடைய முக்கியமான கட்சியினுடைய செயலாளராக வைத்திருக்கின்றோம். என்று எங்கள் இன அழிப்பை இன அழிப்பாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் இன்று எங்களுடைய தலைவர்களாக பார்க்கின்றோம். அவர்கள் இலகுவாக அவர்களால் வலம் பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றது. யார் யார் இன அழிப்புக்கு ஒத்தாசையாக இருந்த GLP திசை என்று நாங்கள் எங்களுடைய ஒரு நிகழ்வுக்கு அழைத்து அவரை கௌரவித்து வைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்கு போய் கொண்டிருக்கின்றோம்? அரியநேந்திரன் என்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அர்ப்பணிப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். அவர் தங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே தேசியத்திற்கு விரோதமாக இருந்த ஒருவரை களியெடுத்த ஒரு நபர். ஊடகத்துறையில் அவர் நீண்ட அர்ப்பணிப்பை செய்த ஒருவர். அவர் தமிழ் தேசியத்திற்காக அவர் இழந்த இழப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல.
ஆனால் அவர் இலகுவாகவே அவரை தூக்கி எறிந்துவிட்டு அவரை ஒரு கட்சியில் இருந்து தூக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்தின் பிதாமகர் சிவராம் என்றால் அவருக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர் ஐயனேந்திரன். நான் நேரிலிருந்து பார்த்தேன். எனவே அவரை இலகுவாக தூக்கி எறிந்துவிட்டு அரசியல் செய்ய முடிகின்றது தமிழ் தேசிய பரப்பில். எனவே இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற சவால். கூறுங்கள் பிரியங்கா.